நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க பாருமா, அவர் அப்படி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது முடியாதுன்னு சொல்றது தப்புமா. அவர்கிட்ட நான் இத பத்தி பேசிக்கிறேம்மா. இல்லம்மா, அவரு அந்த பையனை கூட்டிட்டே வந்துட்டாரு. நீ ஏதாவது சொல்லுவேனதா மாஸ்டர் அந்த பையனை கார்ல உட்கார வச்சிருக்காரு. நீ எதுக்கும் அவரை வந்து பாருமா. அதெல்லாம் இப்ப சரி வராதுமா. நான் இப்போ அந்த மனநிலைமையிலாம் இல்ல. அம்மா, யாருமா அந்த சார் கூட வந்திருக்கான்னு? அது அவரோட ஃப்ரெண்டு. இங்க பாருமா, நீ இப்ப அங்க வரலனா பையனை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடும். பையனை மட்டும் இல்ல, மாஸ்டரையும் தான். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீ கொஞ்சம் வந்து அவரை பார்த்தா போதும். இல்லனா மாஸ்டர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீ இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வேற ட்ரெஸ்ல வா. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும். ஏய், நீ போய் ஒரு ஷாலாவது எடுத்துட்டு வந்து கொடுப்போம். எல்லோ கலரா ப்ளூ கலரா? பேசிக்கிட்டே இருக்காம ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வா. சரி, ப்ளூ கலரா எடுத்துட்டு வரேன். கொடுமா. அவருக்கு கொடுமா. ஐயோ, உங்களுக்கு சக்கரை போடக்கூடாதுல்ல மாஸ்டர். சாரி, நான் மறந்துட்டேன். பரவாயில்ல காயத்ரி, இன்னைக்கு சக்கரை போட்டு குடிக்கலாம். எந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க? வீட்டுக்கு பக்கத்திலேயே தான், வேளச்சேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல். நம்ம அந்த பக்கம் போவோம் சுபாஷினி. 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசட்டுமே. நீங்க வந்து உட்காருங்க. காயத்ரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி வரைக்கும். ஆனா டிகிரி கம்ப்ளீட் பண்ணல. ஏன் பண்ணல? நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறக்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் படிப்பை விட்டுட்டு அப்பாவோட வேலையை ஏத்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு. போஸ்ட் உமனா இந்த ஊர்ல நான் 5 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். இப்போ அந்த வேலை இல்ல. ஆனா மாஸ்டர் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பாரே. இல்ல, உங்களை பத்தி எல்லாமே உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் மாஸ்டர் சொன்னாரு. பொண்ணு பார்க்க வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க பெருசா விஷயம் எதுவும் இல்லாம ஆக வேண்டாம்னு நினைச்சுதான் மாஸ்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆமா, போஸ்ட் ஆபீஸ் வேலை என்னாச்சு? நான் அதை ரிசைன் பண்ணிட்டேன். எதுக்காக? நான் அந்த வேலைக்கு போறதுல என் அக்காவுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதனாலதான் நான் அந்த வேலை வேண்டான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேற எந்த வேலைக்கும் முயற்சி பண்ணலையா? பண்ணேன். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சது, ஸ்வீப்பர் வேலை. ஆனா அந்த வேலையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாட்டரி டிக்கெட் விற்க ஆரம்பிச்சேன். அதை இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை கேட்கும் போது வெறுப்பா இருக்கும்ல உங்களுக்கு? அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வெறுப்பாகிற இன்னொரு விஷயத்த சொல்றேன். நான் முன்னாடி ஒருத்தரை காதலிச்சேன். சாதாரண காதல் இல்ல, ரொம்ப ஆழமான காதல். நந்தகிஷோருங்கிற காலேஜ் லெக்சரர. எந்த நிலைமையிலையும் என்னை ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாரா தான் இருந்தாரு. ஆனா என்னுடைய சூழ்நிலையால அவரை விட்டு நான் விலகி வர வேண்டியதாயிடுச்சு. நான் விலகி வந்தது அவருடைய நலத்துக்காக தான்.
இல்ல மாஸ்டர், இந்த கல்யாணம் ஓகேனா அவங்க பேச்சு மாறிடுவாங்களா? வரதட்சணை வேணும்னு கேட்பாங்களா? இல்ல சுபாஷினி, அவங்க மாத்தி மாத்தி பேசுற ஆளுங்கலாம் கிடையாது. வேற என்ன என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இல்ல, ஒன்றும் இல்லை. மாஸ்டர், நம்ம போலாம். ஆமா, என்னாச்சு தம்பி? வாங்க, சொல்றேன். நான் போன் பண்றேன் சுபாஷினி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவரு போயிட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சு? அது வந்து அம்மா, சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லணும் இல்லம்மா. நான் ஹாஸ்பிட்டல்ல ஸ்வீப்பரா வேலை செஞ்ச விஷயத்தையும், இப்போ லாட்டரி விற்கிற விஷயத்தையும், முன்னாடி நந்தாவை காதலிச்ச விஷயத்தையும் அவர்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். அது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் எந்திரிச்சு போயிட்டாரு. நீ என்னம்மா பண்ணி வச்சிருக்க? நம்மளை பத்தி சொல்ல வேண்டாமாம்மா? நீ நிஜமாவே படிச்சிட்டு இருக்கியா இல்ல புக்க பாத்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கியா? பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் எதுவும் பெருசா சொல்ல விரும்பல. நீ படிச்சா உனக்கு நல்லது, அவ்வளவுதான். ஓகே. எங்க உன் அக்கா? கிச்சன்ல இருக்காங்க. இன்னும் வேலை முடியல போல இருக்கு. அத கேட்கதான் இப்ப வந்தியா? இல்ல இல்ல, நான் வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. இங்க சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அவங்கதான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறாங்களா, அவங்கதான் இந்த குடும்பத்தோட தலைவனா, இந்த குடும்பத்தோட தூணா அப்படின்லாம். மத்தவங்க எல்லாரும் எதுக்கும் உதவாதவங்க, குடும்பத்தோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறவங்க, அவங்க இஷ்டத்துக்கும் அவங்க விருப்பத்துக்கும் முடிவெடுக்கிறவங்கன்னு நினைப்பு. ஆனா இப்போ என்ன ஆச்சு? அக்கா, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீ வந்த விஷயம் என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா சொல்றியா? சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு, நல்ல பையன். அவனுக்கு வருமானா என்னன்னே தெரியாது, நல்ல அப்பா அம்மா. ஒரே வரியில சொல்லணும்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சம்பந்தம். ஆனா நீ என்ன காரியம் பண்ணிருக்க? திரும்ப இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நீ எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ தான் அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க. நான் என்ன சொல்ல? இந்த வீட்டோட கஷ்டம் பிரச்சனை எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது காயத்ரிக்கு மட்டும் தானே. அப்போ இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு காயத்ரி தானே நினைக்கணும். ஆனா இவ என்ன பண்ணா நீயே சொல்லு. இப்ப அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. இவ்ளோ நாளும் நீ மட்டும் தானே அம்மாவை புரிஞ்சுக்கிட்ட ஒரே பொண்ணு. இப்ப மட்டும் அம்மாவோட கவலை உனக்கு ஏண்டி புரிய மாட்டேங்குது? பொண்ணு பார்க்க வந்த பையன்கிட்ட அப்படியே பெருமையா சொல்லிருக்கா, 4 பேர் வர இடத்துல லாட்டரி டிக்கெட் விக்கிறது தான் என்னோட வேலைன்னு. இது பத்தாதுன்னு முடிஞ்சு போன காதல் கதையை பத்தி வேற பெருமையா சொல்லிருக்க. இந்த 2 விஷயத்த மட்டும் நீ மறைச்சிருந்தன்னு வச்சுக்கோ, இந்நேரம் இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல. இனிமேலாவது புரிஞ்சுக்கோ, மறைச்சு வைக்க வேண்டிய விஷயத்த நாம மறைச்சுதான் ஆகணும். சரிதான், நீ நிறைய விஷயத்த நிறைய பேர்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க. அதுதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணம். சொல்லும் போது அதையும் சொல்லணும்ல. இதுதான் உன்னுடைய பிடிவாதம். நான் ஏதாச்சும் உன்கிட்ட சொன்னா அதை வச்சே என்னையே மடக்கறல நீ. இதனால தாண்டி நீ இன்னும் முன்னுக்கு வராம இருக்க. நான் முன்னுக்கு வராம போறேன்.
அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் வேலையை மட்டும் நீ பாரு. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன்னை கண்டுபிடி திட்டிடுவேன். பாலு, நான் சொல்றது உனக்கு கேக்குதுல்ல? கேக்குது. சிவபிரசாத் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்காரு. +2 டீச்சர். அவங்களுக்கு நிறைய சொத்தும் இருக்கு. அவரு இன்னும் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. காவியாவையும் படிக்க வைப்பாராம். எங்க 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல வாழலான்னு அவர் சொல்றாரு. அவருடைய அப்பா அம்மாவும் என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உண்மையே சொல்லணும்னா அம்மாவும் என்ன கட்டாயப்படுத்துறாங்க. கர்னல் அங்கிளும் மத்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. அவங்களும் என்னதான் மருமகளா வேணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லப்போனா நான் இதுக்கு சம்மதிக்கலாம். ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு ஒத்துக்க மனசு இல்ல. கல்யாணம்னு கேட்கும் போது நான் பின் வாங்கிடுறேன். பாலு, நான் பேசுறது கேக்குதா? ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஒண்ணு இது வேணும்னு சொல்லு, இல்ல வேண்டான்னு சொல்லு. நீ இத வேண்டான்னு சொன்னா அவங்க கிட்ட இதுல எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்ப நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன்ல. ஏன்னா எப்போ நம்மளால சொந்தமா ஒரு முடிவெடுக்க முடியலையோ அப்போ நம்ம மத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்போம்ல. அதனாலதான் கேக்குறேன், என்ன உன்னுடைய ஒப்பீனியன்? ஆமா, இந்த கேஸ 7ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி மாத்தலாம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு டைம் இருக்கா? என்ன கேஸ்? ஓ சாரி, நான் வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். ஆமா, நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல. இவ்வளவு நாளா நீ இப்படி இருந்ததே இல்லையே. இப்போ நிறைய கேஸ் எல்லாம் வந்துருச்சுல, அந்த கேஸ் நல்லபடியா நடக்கட்டும். ஏய், நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றேன்ல, சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பலு. ஏய் தேவிகா, ஒரு நிமிஷம். என்ன என்ன விஷயம்? இருங்க சொல்றேன். இது என்ன? இது பால் பாயாசம். இது எதுக்கு? குடிக்கிறதுக்கு. வேற எதுக்கு? பலு, இன்னைக்கு எங்க அப்பாவோட பர்த்டே. ஓ, வீட்ல லஞ்ச், பர்த்டே பார்ட்டி அப்படி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். ஆமா, எதுக்காக நீங்க வந்தீங்க? நீங்க அவரோட ஒரே பொண்ணு இல்ல, இப்படி பண்றது தப்பு இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அந்த பாயசம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்தாங்க, சாப்பிடுங்க. தாங்க. இல்ல இல்ல வேண்டாம், நானே தரேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்கன்றல்ல. குட் பாய். என் அப்பாவோட பர்த்டேக்கு நான் ஏன் உங்களை இன்வைட் பண்ணலன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கூப்பிட்டா நீங்க அங்க வருவீங்க. அது ஃபார்மாலிட்டிக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்தீங்கன்னா என்னால உங்களை இப்படி பார்க்க முடியாதுல்ல. இங்க வந்தா இங்கதான் யாருமே இல்லையே. இங்க நம்ம மட்டும் தனியா அதை செலிப்ரேட் பண்ணும்போது அதுல ஒரு த்ரில் இருக்குல்ல. பலு, இங்க பாருங்க, இங்க என்னமோ இருக்கு. தாடி எல்லாம் பாயசம் ஆயிடுச்சு பாருங்க. ஐயோ, ஷர்ட்லயே ஆயிடுச்சு. விடு, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நானே சரி, பண்ணிக்கிறேன். பரவாயில்ல. இந்த ஷர்ட் இனிமே நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த ஒரு ஷர்ட்டுக்கு பதிலா 10 ஷர்ட் நான் உங்களுக்கு வாங்கி தருவேன். வேணாம், ஷர்ட் எல்லாம் வேணாம். அப்படியெல்லாம் சொன்னா முடியாது. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10 ஷர்ட் வந்து சேர்ந்துரும். வேணா பாக்குறீங்களா? எனக்கு வேணாம். முடியாது. நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை செஞ்சே தீருவேன்.
வாங்க. வாமா. ம். சுபாஷினி, ம். இது சதானந்தன், இது ஸ்ரீலதா. ஓ. அன்னைக்கு காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்தால ஒரு பையன், அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும். ஓ அ, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க உள்ள போகலாம். போங்க. காயத்ரி, என்னம்மா மாஸ்டர் திரும்பவும் ஏதாவது பையனை கூட்டிட்டு வந்துட்டாரா என்ன? அப்படின்னா மாஸ்டரும் நானும் இன்னைக்கு சண்டை போட வேண்டியதுதான். வந்தது கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். நான் சொல்றத கொஞ்சம் கேளு, அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு, சண்டை போடணுமா வேண்டாமான்னு. அன்னைக்கு வந்தவரை பத்தி தான் நீங்க பேச போறீங்கன்னா பேச வேண்டாமா? அன்னைக்கு நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். அப்ப எதுவுமே பேசாம எந்திரிச்சு போயிட்டாரு. மாஸ்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன், அவரை நேத்து ஃபோன் பண்ணாருன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேம்மா இப்படி ஏதாவது தான் இருக்கும்னு. ஆனா அது இல்லம்மா இப்ப விஷயம். நீ அன்னைக்கு எல்லா உண்மையும் சொன்னது அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கான். ச்சே. அதனாலதான் உன்னை பார்க்க. ஓ, அப்ப வந்தது அவர்தான் இல்ல? எனக்கு அவர்கிட்ட பேச எதுவும் இல்ல. இப்ப வந்திருக்கிறது அவர் இல்லம்மா, அவரோட அப்பாவும் அம்மாவும். இப்ப நாம என்னம்மா பண்றது? வீடு தேடி வந்தவங்கள உள்ள கூப்பிடாம இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் அவங்கள உள்ள உட்கார வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீ யார்கிட்டயாவது மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன்னு யாராவது உன்னை பத்தி சொன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி பேசினதுனாலதான் அவருக்கு நான் டீ கொண்டு போய் கொடுத்து நான் அவர்கிட்ட பேசினேன். இப்போ இன்னைக்கு மறுபடியும் எனக்காகவாது இந்த ஒரு முறை வாமா, அவங்கள வந்து பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு போ. இல்ல, முடியாதுமா, என்னால இது முடியாது. காயத்ரி, இது முடிஞ்சா நீங்க மறுபடியும் ஏதாவது சொல்லுவீங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்க. மாஸ்டரையும் அவங்களையும் ஏதாவது சொல்லி அனுப்பி வைங்க. நான் நினைச்சிருந்தேன்னா அவங்கள அனுப்பி விட்டுருக்க முடியும், நீ இப்ப வீட்ல இல்லைன்னு சொல்லி. ஆனா நீ ஒண்ணு நினைச்சு பாரு, மாஸ்டர் உனக்கு கெட்டது வர மாதிரி எதுவுமே பண்ணதில்ல. ஒரு அப்பா இடத்துல இருந்து உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உதவிதாம செஞ்சுட்டு வராரு. அப்படிப்பட்ட அவர்கிட்ட போய் சொல்லி திருப்பி அனுப்புறது சரியான்னு நீயே யோசிச்சு பாருமா. நீ அவங்கள பார்க்க வரலனா அசிங்கமும் கெட்ட பேரும் எனக்கும் உனக்கும் இல்ல. உன்னை தான் சொந்த மகளா நினைச்ச அந்த மாஸ்டருக்கு தான், அந்த மாஸ்டரை நம்பிதான் அவங்களும் உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. காயத்ரி, சரி நான் வரேம்மா, ஆனா இது இன்னைக்கு நீங்க முடிக்கணும். அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு நீங்களும் மாஸ்டரும் என்கிட்ட வரக்கூடாது. அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாமா. நீ இப்ப ஒரு தடவை அவங்கள வந்து பார்த்துட்டு மட்டும் போ. வாமா. இங்க பாருமா, உன்னோட பேர் தெரியும், உன்னை பத்தின எல்லாம் தெரியும். இன்னும் நான் என்னம்மா கேக்குறது? சாப்பாடு செய்ய தெரியுமா? என்னென்ன குழம்பெல்லாம் செய்ய தெரியும்? அத பத்தி எல்லாம் கேளு. அக்கா குக்கிங்ல எக்ஸ்பர்ட். அப்போ நீமா? நீ அவளை கிண்டல் பண்ணாதம்மா. காயத்ரி, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், அத அங்க கொடுமா. கொடு. ஓகே. எங்க பொண்ணு ஃபாரின்ல இருக்கா. நாங்க இங்க வரேன்னு சொன்னதும் அவ எங்க கிட்ட சொன்னா, பொண்ணை பார்த்ததும் ஒரு போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்ப சொன்னா. நடக்கட்டும் நடக்கட்டும், இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே. யாரும் எதுவும் சாப்பிடவே இல்லையா? ஓ சாரி.
பாருங்க பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா. உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம்மா. காயத்ரி, போஸ்ட் ஆபீஸ்ல எத்தனை வருஷம் வேலை பார்த்த? 5 வருஷம். இதுக்கு முன்னாடி 25 வருஷம் நானும் காயத்ரியோட அப்பாவும் ஒன்னா சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஓ, அப்படின்னா அப்பா கூடயும் பொண்ணு கூடயும் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆமா ஆமா. ஆமா, இதெல்லாம் செஞ்சது யாரு? அக்காவா இல்ல அம்மாவா? ஆ, எப்படி இருந்தாலும் இதை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீ தான் பண்ணன்னு சொன்னாலும் நாங்க அதை நம்பவே மாட்டோம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. போலாமா? வரட்டுமாமா? இங்க பாருமா, இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா காயத்ரியை தேடி ஒரு குட் நியூஸ் தான் வரும்னு தோணுது. அப்ப நான் வரட்டுமா? இங்க பாரு, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா பழகின மாதிரி தான் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அது சரி, நீ இன்னும் தூங்கலையா? என்ன காவியா இது? படிச்சதுக்கு அப்புறம் புக் எப்படியா போட்டு வைப்ப? நீங்க இங்க வந்து உட்காருங்கக்கா. என்ன வாங்க. என்ன திடீர்னு பாசம்? நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கேப்பீங்களா? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. அதை பொறுத்துதான் நான் கேட்க முடியுமான்னு சொல்றேன். அப்போ அவ்வளவுதான் இல்ல? அப்படின்னா நான் சொல்றதுக்கு ஸ்பெஷலா எந்த மதிப்பும் இல்லைல்ல? சொல்லுடி. நம்ம ஊர்ல எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு, இருந்தும் ஒரு பெஸ்ட் ஸ்கூல்ல தானே நீங்க என்ன படிக்க வைக்கிறீங்க. அதுவும் அதிகமா ஃபீஸ் கட்டி. கௌரி அக்காவோட விஷயத்துல கூட நீங்க அப்படிதானே நடந்துக்கிட்டீங்க. அவங்களோட எல்லா காரியத்திலையும் உங்களோட கண்ணு எப்பயுமே இருந்துட்டு இருந்தது. ஆனா இதுக்கு நடுவுல நீங்க மறந்து போன விஷயம் இருக்குக்கா. உங்களை பத்தி நீங்க யோசிக்கல. நீ எதுக்கு இப்ப பெரியவங்க மாதிரி பேசிட்டு இருக்க? படுத்து தூங்க. நான் சொல்லி முடிக்கிறேன்க்கா. சொல்லு. இனிமேலாவது நீங்க உங்களை பத்தி யோசிக்கணும். சிவபிரசாத் அண்ணாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த கஷ்டத்துல எல்லாம் இருந்து நீங்க தப்பிக்கணும். இங்க பாருமா, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர் உனக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்காருன்னா அவரோட நல்ல மனசை நீ புரிஞ்சுக்கணுமா. அப்புறம் அவர் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் இத பத்தி பேசியிருப்பார்ல. அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீதான் மருமகளா வரணும்னு அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதானே இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இங்க பாருமா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே எப்பவும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணுங்கிறது இல்லம்மா. நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால நம்ம வாழ்க்கையை நாம தான் கவனமா வாழணும். நம்ம வாழ்க்கையில எப்பவும் நம்மளை தேடி வர நல்ல விஷயங்களை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. நான் சொல்ல வர்றது என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், எது எப்படி இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணும். உன்னுடைய இந்த சின்ன வயசுல நீ வாழ்க்கையில பட வேண்டிய மொத்த கஷ்டத்தையும் நீ பட்டுட்ட. உன்னோட சந்தோஷங்களை தள்ளி வச்சுட்டு உன் குடும்பத்தை மொத்தமும் பார்த்துக்கிட்ட. உன்னை பத்தி நீ எப்பவும் நினைச்சு பார்த்ததே இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இனிமேலாவது உன் வாழ்க்கையை பத்தி நீ யோசி. வரதட்சணையா 1 ரூபா கூட கொடுக்க வேண்டாம்னு அவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. இருந்தாலும்
உனக்குன்னு ஒரு கவலை இருக்கும். எப்படி ஒண்ணு இல்லாம இன்னொருத்தர் வீட்டுக்கு போறதுன்னு அத பத்தியே யோசிச்சு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்துடாத. உனக்கு தேவையான நகையெல்லாம் இந்த கர்னல் அங்கிள் தரேன். உன் அப்பாவோட இடத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நான் நடத்துறேன். மன நிறைவோட உன் கையை பிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைப்பேன். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், நீ வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணுமா? நல்லா யோசிச்சு பாரு. நிஜம்தான். நீ இதுக்கு முன்னாடி சிவபிரசாத்தை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்கிட்ட கேட்டப்போ நான் எதுவும் சொல்லலதான். நான் அதை கேட்கலன்னா நீ நினைச்ச? நான் எல்லாத்தையுமே கேட்டேன். ஆனா நான் வேணும்னே தான் சொல்லல. அதுக்கடையில நான் கேஸை பத்தி பேசிட்டு இருந்ததெல்லாம் வெறும் சும்மாதான். எதுக்காக பண்ணேன்னு கேட்டா, இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீ மட்டும்தான். எனக்கு தெரியும், என் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியது நான் தான். அப்படி என்னால முடிவெடுக்க முடியலன்னு தானே நான் உன்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். அப்ப அததானே நீ சொல்லணும். நான் என்ன காயத்ரி சொல்றது? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா கெட்டதான்னு மட்டும் நீ சொன்னா போதும். உனக்கு அதுல விருப்பம் இருக்கா? என் விருப்பத்தை விட உன்னோட விருப்பம் தானே ரொம்ப முக்கியம். எதையாவது சொல்லு பாலு. காசு பணத்தை வச்சு பார்த்தா இந்த கல்யாணம் உனக்கு ரொம்ப நல்லது. உன்னை பத்தி சொல்லணும்னா உன் வீட்டோட நிலைமையும் என்ன மாதிரி தான். எல்லாமே பிரச்சனையில தான் இருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்லதுதான். அவர் உன்னையும் படிக்க வைப்பாரு, காவியாவையும் படிக்க வைப்பாரு. அப்புறம் இனி உன்னோட அந்த கஷ்டம் எல்லாம் எப்பயுமே வராது. அப்புறம் உனக்கு இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் வரும்போது எனக்கு உன்னை பிடிச்சிருந்தாலும் என்னால நோ சொல்ல முடியாது. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றதுல தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது சரி, அப்ப நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நீயும் சொல்றல்ல? அம்மா கர்னல் அங்கிள் சொல்றதான் நீயும் சொல்ற இல்ல? சிலருக்கு ஒரு சில விஷயங்கள்ல உண்மையை சொல்லணும்னு ஆசை இருக்கும். ஆனா அத சொல்ல முடியாத நிலைமையில இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். உன் விஷயத்துல மட்டும் இல்ல, பல விஷயத்துலயும் நான் அப்படிதான். என்னோட விருப்பம் ஒன்னா இருக்கும், ஆனா நிறைய டைம் நான் மாத்தி சொல்ல வேண்டியதா இருக்கும். இதுவும் ஒருவேளை அப்படியா இருக்கலாம், எனக்கே தெரியல. நீ ரொம்ப பேசலாம் வேண்டாம். எஸ்ஸா நோவா அத மட்டும் சொல்லு. இப்ப சொல்ல வரதுல எனக்கு புரிஞ்சு போச்சு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நீயும் சொல்ல வர? பாலு, நீயும் சொல்லிட்டல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போன்னு. ரொம்ப சந்தோஷம். ஆமாம்பா, உனக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அட ஒண்ணு இல்ல பாட்டி. என்கிட்ட என்னன்னு சொல்லுப்பா. நான் என்ன உன்னை இன்னைக்கு நேத்தாப்பா பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ ஒரு பெரிய கவலை உன் மனசுக்குள்ள இருக்கு. ஒண்ணு இல்ல பாட்டி, நான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அது. ஓஹோ. காயத்ரிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல சம்பந்தம். நல்ல பையன், நல்ல குடும்பம், காசு பணத்திலையும் பெரியவங்க தான். அவளை நல்லா தெரிஞ்சவங்க, ரொம்ப அன்பான மனுஷங்க. எந்த குறையுமே இல்ல, எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. அத பத்தி என்கிட்ட சொன்ன போது
நான் ஆல் த பெஸ்ட்னு சொன்னேன். என்னப்பா சொல்ற? அதான பாட்டி நான் அவகிட்ட சொல்லணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் தானே பண்ணணும். நீ சொன்னதுதான்ப்பா சரி. நீ அதை நினைச்சு சந்தோஷம்தான் படணும். அப்புறம் எதனால நீ இவ்ளோ கவலையாவே இருக்க? இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதான் நிஜம். நமக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருக்கலாம், ஆனா அவங்கள சொந்தமாக்கிக்க நமக்கு அந்த தகுதி இருக்கணும்ல. அவ இப்ப வாழ்ற வாழ்க்கையை விட ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க என்னால முடியணும்ல. அது என்னால எப்படி முடியும் பாட்டி? என்கிட்டதான் ஒண்ணும் இல்லையே. நம்ம வாழ்ற இந்த வீடு கூட எனக்கு சொந்தம் இல்ல, கேஸ்லயும் இருக்கு. அந்த கேஸ் எப்ப முடியும்னு தெரியல. ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வீட்டுக்கு நான் அவளை அழைச்சிட்டு வர முடியுமா? நான் எப்போ வீட்டு விட்டு போவேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் அவளோட நிலைமைய ரொம்ப மோசமாயிடும். அப்புறம் என்னோட வேலை, எனக்கு இப்பதான் கேஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் இவ்வளவு தூரம் வளர்ந்தது காரணமே காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு சப்போர்ட் இருந்ததுனாலதான். அதை எல்லாத்தையும் இழக்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் நம்மளும் நிறைய ஆசைப்படுறோம், அதுல நிறைய நடக்காமையும் போகுது. வாழ்க்கைங்கிறது அதான பாட்டி. அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும், அவ நல்லா இருக்கட்டும். அத பத்தி தான் நான் யோசிக்கணும். அவகிட்ட ஒரு தடவை நீ கேட்டு பார்த்திருக்கலாம் இல்ல? அவளுக்கும் இந்த மாதிரி உன் மேல விருப்பம் இருந்துச்சுன்னா? அப்படி இருந்தாதான் பிரச்சனையே. அப்புறம் 2 பேத்துக்கும் கஷ்டமா இருக்கும். 2 பேர் காதலிச்சு 2 பேரும் கஷ்டப்படுறதை விட ஒருத்தர் கஷ்டப்படுறது பெட்டர் இல்ல? ஹலோ நந்தா. காயத்ரி, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை காயத்ரி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் மீட் பண்ணலாமா? எதுக்காக நந்தா? அது நம்ம மீட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை வரும் நந்தா. நான் ஃபோனை வச்சிடுறேன். ஏய், ஃபோனை வச்சிடாத காயத்ரி. எனக்கு ஒரு தடவை உன்னை மீட் பண்ணணும். நான் இந்த யூத் ஹாஸ்டல் போகிற ரூட்டோட பேக் சைடில் இருக்கிறேன். உன்னால இங்கே வர முடியுமா? ப்ளீஸ் வாயேன். நந்தா, இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ். சரி, நான் வரேன். ஓகே. என்ன நந்தா? காயத்ரி, இதை சொல்ல எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, ஆனா இதை நான் சொல்லியே ஆகணும். நம்ம வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ காட்டி நம்ம பிரிஞ்சிட்டோம். என் அம்மாவும் அதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டாங்க. உண்மையை சொன்னா நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு இப்ப எனக்கு தோணுது. நம்ம 2 பேரும் ஒருத்தர் பிரிஞ்சிருக்க கூடாது. எத்தனையோ வருஷம் ஒன்னா இருந்த நம்ம சின்ன ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சு போயிட்டோம். இப்போ இதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் என்னுடைய பாதை தேடி போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இதை பத்தி பேசி என்ன ஆக போகுதா? இல்ல, அதை பத்தி பேச சரியான நேரம் தான் எனக்கு தோணுது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என் வாழ்க்கை என் கையை விட்டே போயிடுச்சு. ஏன்னா ஸ்வேதா நான் நினைச்ச மாதிரி ஆளே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கவங்க அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடுற வித்தியாசமான மனுஷங்களா இருக்காங்க.
இதுக்கிடையில நான் மாட்டிக்கிட்டேன். மன நிம்மதியோட ஒரு நாள் கூட என்னால வாழவே முடியல. நாங்க 2 பேரும் இது வரைக்கும் புருஷ முன்னாட்டியா வாழவே இல்லை. அப்படி வாழ்றதுக்கான சந்தர்ப்பமோ இல்ல சூழ்நிலையே எங்களுக்கு அமையவே இல்லை. அப்பதான் என் மனசுக்கு நம்ம சந்தோஷமா அந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருது. நீங்க அத பத்தி எல்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாஸ்ட் தான். பழச பத்திலாம் நான் நினைக்கிறதே இல்லை. அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தா என்னால வாழ முடியாது. எனக்கு எதுலையுமே நிம்மதி இல்லை. அதனாலதான் நான் அதை பத்தி நினைக்கிறது இல்ல. நான் தான் சொன்னேனே காயத்ரி, நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். அதனாலதான் நான் உன்னை வர சொன்னேன். இப்ப என் மனசுல வர கேள்வி என்னன்னா, எதுக்காக என்ன பிடிக்காத ஒரு பொண்ணு கூடயும் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கூடயும் இப்படி வாழ்ந்து எதுக்கு 2 பேர் வாழ்க்கையும் அழிச்சுக்கணும்? அதுக்கு அவசியம் இல்லையே. இது எதுக்காக தொடரணும்? நந்தா, இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தான் முடிவு எடுக்கணும். இல்ல, எனக்கு இப்ப உன்னோட முடிவு தான் தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி இந்த விஷயத்துல முடிவெடுக்க முடியும்? ஏன்னா இது உங்க தனிப்பட்ட விஷயம் இல்லையா? நானும் அதான் சொல்ல வரேன். நான் இப்ப ஸ்வேதாவை விட்டுட்டு வந்தேன்னா நான் தனியாயிடுவேன்ல. என் கூட எனக்கு துணையா இருக்க உன்னால முடியுமா? என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? இது பாருங்க, நான் 10 மணிக்கு ஒருத்தர் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நான் வரேன். காயத்ரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரேன். நீ கடலை போட்டுக்கிட்டு இருந்தியே, யார் இது? கடலை போட்டுக்கிட்டு இருந்தனா? அதான் நான் பார்த்தனே, நீ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தியே. ஆமா, யார் அது? நந்தன். ஓ, அவரா அது? வேணும்னா அவரை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ அவரும் அந்த நிலைமையில தானே இருக்காரு. நான் அவரை பத்தி யோசிக்கிறேன். அதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் பாத்துக்கிறேன். நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொன்னதுதான் தப்பா போச்சு. நடந்தது தப்புன்னு நான் உன்கிட்ட சொல்லலையே. நீங்க பாத்தீங்க, பேசுனீங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, இப்பதான் நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு. இந்த நேரத்துல அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால உன் கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. மத்தபடி நீங்க 2 பேரும் பேசிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மனுஷங்களே இப்படிதான். நம்ம 2 பேரும் மீட் பண்ணும் போது, அதாவது உன் பாஷையில சொல்லணும்னா, நீ ஒரு கேஸ் இல்லாத வக்கீலா இருந்த. இப்போ உன்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போ உனக்கு ஒரு சின்ன சின்ன கேஸ் எல்லாம் கிடைக்குது, காசும் கிடைக்குது. அதனால என்னாச்சு? என் மேல இருக்கிற நட்பு போய் இப்போ வேண்டாதவள ஆயிட்ட. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நான் சும்மா காமெடி தான் சொன்னேன். 2 பேரும் சிரிச்சாதான் அது காமெடி. இது ஒண்ணு காமெடி இல்ல. அது மட்டும் இல்ல, எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. எனக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு. நானும் சாப்பாடை தான் சாப்பிடுறேன். தேவிகா கூட பார்ட்டியா? எந்த தேவிகா? எத்தனை தேவிகாவை தெரியும்? அவள ஒரு வண்டி இடிக்குது, உடனே அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறீங்க. ஆப்பிள் வாங்கி கொடுக்குறீங்க, ஆரஞ்சு வாங்கி கொடுக்குறீங்க. இது எல்லாமே வக்கீலோட வேலை தானா? ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் வாங்கி கொடுக்கறது? என்னோட அனுபவத்துல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வக்கீலுங்க எல்லாம் கோர்ட்ல தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லையே. பத்தாததுக்கு அவளோட எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகுற. நான் கேஸுக்காக மட்டும்தான் தேவிகா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கேஸ பத்தி மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இது எதுக்கான ஆரம்பம்னு எனக்கு தெரியும். நான் இது சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். ஏய் காயத்ரி,
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.